ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பொதுவாக இப்போ சொல்லுவேன், 2016 ஒரு 40 நாள் பேப்பரை படிச்சிங்கன்னா எல்லாருமே விஜயகாந்த் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நடந்தது வேறங்கிற மாதிரி இந்த தேர்தல்லையும் நிறைய மாற்றங்கள், சில உண்மைகள் தெரிய போகுது. கலந்துரையாடலில் தேவப்பிரியா சாரோட வணக்கம். சார், இன்னைக்கு இந்த மசோதா 2/3 இல்லைன்னு தோற்றுருக்கு. ஒரு பக்கம் பிஜேபி தன்னுடைய 272 அதிக வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. ஆனால் இந்தி கூட்டணி 230 211 வாங்கியிருக்கு. இந்த விஷயத்தை வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் பெண்கள் இடஒதுக்கீடு எதிராக இவங்க வாக்களிச்சாங்கிறத பிஜேபியால் கொண்டு வர முடியும். அந்த எண்ணத்தில் மசோதா கொண்டு வந்தாங்களாங்கிறது தெரியாது, ஆனால் இதை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இதை எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும்? இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறதுல இந்த கட்சிகள், குறிப்பாக முலாயம், ராகுல் காந்தி, திமுக, இவங்க செய்கிற துரோகத்தை எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, கண்டிப்பாக இவங்களை சொன்னால் கிட்டத்தட்ட போன மன்மோகன் சிங் ஆட்சியில் பில்லு கொண்டு வந்து அந்த நேரத்தில் இன்றைய இண்டி கூட்டணியில் இருக்கிற லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் எதிர்க்க அந்த பில்லு ஒத்தி வைக்கப்பட்டது. நல்ல வேளையாக போன பட்ஜெட்டில், போன பார்லிமெண்ட்டில் கடைசியில் பாஸ் பண்ணி இந்த இது 26 சென்சஸ் படியாக மறுவரை செய்யப்பட்டு கொண்டு வரப்படும். 133% சீட்டு பெண்களுக்குன்னு சொல்லியிருக்கு. எல்லா கட்சியும் இதை சொல்லும், ஆனால் ஜெயிக்கிற எந்த கட்சியும் தன் கட்சியில் காரியகர்த்தா கூட கொடுக்கறல. பிஜேபியில் அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 33% சீட்டு காரியகர்த்தாஸ்லேயும் முக்கியமான பதவிகளிலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் எக்ஸப்டிங் ஒரிசாவில் பிஜு பட்நாயக் கட்சி ஓரளவுக்கு டிஎம்சி தவிர வேட்பாளர்கள் யாரும் 5-6% கூட கொடுக்கறதில்ல. சமீபத்தில் காங்கிரஸில் நடந்த கலைபுரத்தில் நம்மெல்லாம் அடிக்கடி கொஞ்சம் இதுவாக பேசக்கூட ஹசீனா சையது கூட பிஜேபியில் 7 பேர் கொடுத்துருக்காங்க, எங்களுதில் 4 பேர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் எப்படிப்பட்ட ஆட்கள்னு சொன்னாங்க. ஸோ பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பார். மத்திய அரசு சொன்னதுனால தான் 33% இதுலேயும் கொடுக்குறாங்க. மேயர் இதில் சென்னை மேயராக பிரியா வந்ததுக்கு காரணம் அந்த சட்டம்தான். ஸோ திருப்பியும் இதை பார்லிமெண்ட்லேயும் சட்டசபையிலையும் தள்ளி போட பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை ரீரைட் பண்ணி திருப்பி கொண்டு வருவாங்க. இது பெண்களுக்கு 150% ஒவ்வொரு வீட்லேயும் வாக்காளர் இருக்காங்க. அவர்கள் எல்லோரும் எதிர்த்து கேட்கணும். ஸோ ஓரளவுக்கு இண்டி கூட்டணிக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் வெற்றின்னு சொன்னாலும் பாஜக அதை கண்டிப்பாக ஃபீல்டுக்கு கொண்டு போய் 2 விஷயம் நீங்கள் சொல்லும்போது, முதல்ல சோனியா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ராஜ்யசபாவில் போய் வெற்றி பெற்றுட்டு லோக்சபாவில் தோக்குற மாதிரி காட்டினாங்க. பொதுவாக லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு போகும். இந்த மசோதா மட்டும் ஏதோ உல்டாவாகவே வந்தது. குறிப்பாக அதில் முலாயம் சிங் அப்பையும் எக்ஸ்போஸ் ஆனார். மமதா பானர்ஜி பேப்பரை கிழிச்சு போட்டாங்க. அப்படிங்கிற அளவில் பலவீனமாக இந்தி கூட்டணி. ஒரு பக்கம் இங்கே பெண்களுக்கானது. ரெண்டாவது திமுக அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் மேயர்களில் பெண்களை கொண்டு வந்தோம். எத்தனை பேர் உட்கார்ந்தாங்க சீட்லங்கிற கேள்வி. அது மாத்திரம் இல்லை, அது சேர்ல உட்கார வைக்கவே சட்டம் இருந்தால் தான் அது சார். நீங்கள் மேயர் மாத்திரம் இல்லை, பெண்கள் மட்டும் இல்லை, பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த மேயருங்கிறவரால் கொடியேற்ற முடியல. அவர் கீழே உட்காரப்பட்டது ஒரு முன்னாள் அமைச்சர் ஸ்டாலினுடைய பிரச்சார கூட்டத்தில் அந்தியூர் செல்வராஜா ஒருவர் தரையில் உட்கார்ந்ததெல்லாம் நடந்திருக்கு 2021 தேர்தல் பொழுது. திமுக என்பது திராவிட பண்ணையாரிடம் உயர் ஜாதி மக்கள் தங்களுக்காக வச்சிருக்கிறது. இதுல சொன்னா இந்த தேர்தலில் நம்ம கட்சியிலேருந்தே அப்படிதான். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 42 தொகுதிகள் எஸ்சி தொகுதி. அதில் 14 மட்டுமே திமுக நிற்கிறது. 28 மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலே பட்டியல் ஜாதி ஓட்டு தனக்கு வராது என்ற பயம் இருக்கு. இதில் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பெரிய குளத்தில் கொண்டு போய் விசிகா கொடுத்துருக்காங்க. மதுரை இதை தாண்டி வட மாவட்டங்களை தாண்டி விசிகாவிற்கு ஒன்றும் பெரிய பலம் கிடையாது. ஆனால் பெரிய குளத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னால் அவர்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சிச்சு. அது மாத்திரம் நிற்காம திருமாவளவனுக்கு செய்யப்பட்ட அநீதி, நான் லோக்கல் பாலிடிக்ஸ் வரேன்னா என்ன தப்பு, அது அவர் கட்சி, அவர் இஷ்டம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி தான் அவர் நிற்கணும்னா அப்புறம் எதுக்கு விசிகான்னு ஒரு கட்சி? ஸோ அவர் திமுகவின் பட்டியல் ஜாதி பிரிவுன்னு சொல்லி இருந்துட்டு போயிடலாமே. அவர் தனியாக கட்சியை வச்சுக்கிட்டு அங்கங்கே வசூல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருங்கிறத விட்டுருங்க. ஆனால் பெண்கள்ங்கிற விஷயத்துக்குள்ள நீங்கள் திரும்பி இந்த சப்ஜெக்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஓகே. ஒரு பக்கம் விளவங்கோடுல விஜயதாரணி, முன்னாள் ஆளுநருங்கிற தவிர இது வானதி உடம்பு சரியில்லைன்னும் போது அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்ணுறார். நேற்றைக்கு டெல்லி முதலமைச்சர் அங்கே பிரச்சாரமும் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. நாளை மோடி
அவர்கள் கோவைக்கு வராங்க. கோவையில் 2 தொகுதியில் தான் நிற்கிறாங்க. அது முக்கியமான தொகுதி இவங்களுக்காக. அது தாண்டி மொடக்குறிச்சியிலையும் ஒரு பெண்மணி நிற்க வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் என்னமோ 28ல் 8ன்னு சொன்னால் அது வந்து நல்ல 7 20 நாளைக்கு மோடி இதை வந்து தமிழகத்தில் பேசும்போது பிரதானமாக பெண்களுக்கு எதிராக இவங்க ஓட்டு போட்டாங்கிறத எடுத்து சொல்லுவார். இல்லை, எடுத்து சொல்வார். இதை வந்து புரிய வைக்கணும். இதுக்கு எல்லாம் என்ன ஒன்று, போன முறை லல்லு பிரசாதோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்தால் மேட்டுக்குடி பெண்கள் தான் லாபம் அடைவார்கள், இது வந்து எஸ்சி ஐ மீன் ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி வராதுங்கிறாங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எஸ்சி தொகுதியில் அவங்க மட்டுமே நிற்க முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த முறை வால்பாறை தொகுதி ஒரு வேட்பாளர் கூட ரியல் ஹிந்து எஸ்சி கிடையாது, எல்லோருமே கிரிப்டோஸ். உங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது பார்க்குற நேயர்களுக்காக ஒன்று சொல்லணும். அம்பேத்கர் சொன்னது சட்டத்தின்படி எஸ்சி எஸ்டிங்கிறது ஹிந்து, ஜெயின், புத்திஸ்ட் மட்டும்தானே ஒழிய கிறிஸ்தவர்களோ இஸ்லாத்தோ அந்நிய நாட்டில் இல்ல. ஜெயின் புத்திசமும் இந்த மண்ணில் தோன்றது. அந்நிய நாட்டில் தோன்றிய உங்களுக்கு முஸ்லிம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருந்தால் கிடையாது. போன வருஷம் இது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் மிக தெளிவாக பிராக்டிசிங் கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது அம்பேத்கர் சட்டத்துக்கு மோசடி செய்யறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அரக்கோணத்தில் கேத்தரின்னு நிற்கிறாங்க, எழில் கேரோலின் நிற்கிறாங்க. இதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, வன்னி அரசு அவருடைய தந்தைக்கு எப்படி இறுதிச் சடங்கு செய்தார்னு தெரியும். அவர் திண்டிவனத்தில் நிற்கிறார். அந்த சீட்டும் திண்டிவனத்தில் உங்களுக்கு இதுவரை அதிமுக ஜெயிச்ச சீட்டை தான் திருப்பி அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திட்டமிட்டு தள்ளியிருக்காங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு தொகுதியில் தன்னுடைய தமக்கையாரின் மகளையே கொண்டிருக்காங்க. அவங்க தமக்கையாருக்கும் திருமாவுடைய தமக்கைக்கு இறுதிச் சடங்கு கிறிஸ்தவ முறையில் செய்யப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது கிறிஸ்தவ முறை. அதுக்கப்புறம் எல்லா மதத்துலையும் அவர் பண்ணிக்கிட்டார் காட்டிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. பட் இறந்த பொழுது செய்யப்பட்டது தெளிவாக கிறிஸ்தவ சடங்கு. ஸோ இப்படி கிட்டத்தட்ட சென்ற முறை 4 வேட்பாளர்கள் நிற்க வச்ச எல்லாரும் கிரிப்டோஸ். ஸோ முழுக்க ரிசர்வேஷன் சார். எந்த தொகுதியில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எந்த ஜாதி அல்ல எந்த சமூகம் அதிகமோ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தான் போடுவாங்க. ஆனால் மேட்டுக்குடியிலேருந்து கொண்டு வந்தது யார்? கனிமொழியை எதுக்காக நீங்கள் அந்த சீட்டை கொடுத்தீங்க? உங்கள் சகோதரிங்கிறதுக்காக மட்டுமே தான் கொடுத்தீங்க. லல்லு பிரசாத் யாதவ் யாரை கொண்டு வந்தார்? மனைவியை கொண்டு வந்தார். ஒரு மகளுக்கு சீட்டு கொடுத்தாரு. இது ராஜ்யசபாவில் மிஷா பாரதி கொடுத்துருக்காரு. ஸோ இது அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லா பெண்களும் கொண்டு வரணும்னா 33 ஆரம்ப காலகட்டத்தில் மனைவிகளை கொண்டு வர பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் ரிசர்வேஷன். இதோட உள்ளாட்சிலையும் அப்படிதான் நடந்தது, மனைவிகள் தான் கொண்டு ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் சார். பட் சீட்டை அதிகப்படுத்துறப்ப சீட்டை அதிகம் பண்ணுறப்ப இப்போ ஏற்கனவே ஒரு பேச்சுக்கு பல்லாவரத்தில் நிற்கிறவர் தனக்கு சீட்டு மாறி போச்சுன்னா ஒய்ஃபுக்கு கொடுப்பார். பட் பல்லாவரத்துலேயே இன்னொரு சீட்டு அதிகமாகிறப்ப அந்த தொகுதிக்கு ஏற்கனவே இல்லை. அதுக்காக தான் டீலிமிட்டேஷனும் சேர்த்து பிளான் பண்ணியிருக்கு. 850 தொகுதியாக 39லேருந்து 59 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை மீறி பொய் சொல்லி ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிறதுன்னு ஒரு பொய். அதுக்கப்புறம் இன்னைக்கு இதை தோற்கடிச்சிருக்காங்கன்னா இது நிச்சயமாக மோடி இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இதனுடைய எதிரொலி அடுத்த 3 நாளில் பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது எங்களுக்கு குறையுங்கிற கதையை தான் சொன்னாங்க. ஆனால் மோடி வந்து எடுத்திருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன். அவ்வளோதான். 50%. 543 816 ஆகும்னா 39 எத்தனை ஆகணும்? 59 ஆகணும் வச்சுக்க. அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள தான் வந்திருக்கு. ஒரு 6% தென்னகத்துக்கு வந்து சீட்டு குறையுது இந்த மல்டிப்ளை பண்ணுறதுனால அப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறோம். நீங்கள் ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து 23 கோடி மக்கள் இருக்காங்க. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் 80 சீட் இல்லை. இது வந்து அம்பேத்கர் கொடுத்த சட்டப்படி 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 543 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 1971 அந்த வரையறை போட்டது. எமர்ஜென்சி அப்ப இதை 25 வருஷத்துக்கு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு பிரதமருடைய மகன் சஞ்சய் காந்தி நான் இனிமே ஃபேமிலி பிளானிங்கை கொண்டு வரேன், அதுக்காக 25 வருஷம் ஒதுக்குறேன்னு. சார், ஃபேமிலி பிளானிங் ஸ்கீமால பாப்புலேஷன் குறையல. காரணம் இன்னைக்கு லேட் திருமணங்கள், இன்றைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ளஷர், ப்ளஸ் காலேஜ் படிக்கணும்னு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சார். இன்றைக்கி என் மகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க முடியாது. தமிழகத்தில் நடக்கும் கார்ப்பரேட் பள்ளிகள் எல்லாமே 45% திமுகவினருக்கு சொந்தமானது. முதலமைச்சர் மகள் சன்ஷைன் முதல் ஒவ்வொரு பேரான ஒரு எல்லா அமைச்சர்களுக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது. ஒன்றுலேயும் 1 லட்ச ரூபா. இப்போ குழந்தைய பெற்றுக்கிட்டு எங்கே போய் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க? இது வந்து குழந்தை பெற்றுக்காமல் போகிறதுக்கு காரணமே கல்வியை வர்த்தகமாக. இன்னொரு விஷயம் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், கரெக்டாக பாருங்கள்.
1965 தமிழகத்தில் இந்துக்கள் எத்தனை, இஸ்லாத்தவர்கள் எத்தனை, கிறிஸ்தவர்கள் எத்தனை, 2026 இந்துக்கள் எத்தனை, கிறிஸ்தவர்கள் எத்தனைன்னு பார்த்தாலே இந்துக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் கூட்டு குடும்பத்தை சிதைத்தது தான். இந்து குடும்பங்கள் கூட்டு குடும்பத்தை சிதைத்தது. கூட்டு குடும்பம் ஒரு காரணம். இஸ்லாத்தவரும் கிறிஸ்தவர்களும் கூட்டு குடும்பத்தை வாழ வச்சாங்க, தக்க வச்சாங்க. அதுதான் முக்கியமான காரணம். இல்ல நீங்க சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருந்தாலும் கிறிஸ்தவத்துல கூட்டு குடும்பம் பெருசாக இல்லை. பெரும் அடிப்படை காரணம் இந்துக்கள் கிறிஸ்தவர்களையும் பெரும்பாலும் திருமணம் என்பது 20-21 முன்னாடி, பெண்கள் 20 வயசுக்கு முன்னாடி பண்றது. சரி, பெண்கள் கருவுற்று குழந்தை பெறும் காலம்ங்கிறது 27 வயசுக்குள்ள பண்ணாதான். ஆண்கள் 30-32க்கு மேல போயிடுச்சுன்னால் இன்றைக்கு இருக்கிற ப்ரெஷர்ல அவர்களுடைய வீரியம் குறைய, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. தெருவுக்கு 4 ஃபெர்டிலிட்டி கிளினிக் இப்போ வருது. ஸோ திருமணம் தள்ளி திமுகவுடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து வருவோம். இது எங்கேயுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டை கூட குறைக்கல. ஒரு சீட்டை கூட உத்தரப்பிரதேசுக்கு அதிகம் பண்ணல. உனக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கறதோட மேட்டர் முடிஞ்சிச்சு. ஸோ கருப்பு சொக்கா கிழிஞ்சதை தவிர வேற எதுவுமே வழி இல்லைங்கிறது தெளிவாகி போச்சு. இப்போ களத்துல இது வரைக்கும் அமித்ஷா வந்த மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது மோடி அவர்கள் வந்த மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரே மாதிரியான கருத்துக்கள். அந்த அமைச்சர்கள்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் உள்ளே போவாங்கங்கிற மாதிரி இருந்தது. நாளைக்காவது இந்த கோவையில் ஏதாவது ஒரு பெரிய வித்தியாசம் இதை மையுறுத்தி வரும், அது ஒரு திருப்புனையாக மாறும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் ஓகே, கண்டிப்பாக மோடி ஏதாவது டாக்டிக்கல் பண்ணுவார். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க என்னுடைய சகோதரிகள், ஏனால் உங்களுக்கு முஸ்லீம்கள்லேயே உங்களுக்கு ட்ரிபிள் தலாக் தடுத்த பிறகு பெருவாரியான அளவில் பிஜேபிக்கு ஓட்டு மாறுச்சு. போன முறை அதை திரு ராகுல் காந்தி அவர்கள் கூப்பன் கொடுக்கறதுன்னு ஆரம்பித்தார். இந்த முறை திமுக அந்த கூப்பன் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அவங்க பண்ணி இப்போ எலெக்ஷன் கமிஷன் தடை பண்ணி, நிச்சயமாக இது எடுத்துக்கொள்ளப்படும் சார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டம் போட்டால் எத்தனை பேர் சார் வராங்க? திருப்பத்தூரில் 10,000 பேர் கூட்டம் போட்டு 10,000 சேர் வாடகைக்கு எடுத்த 9,500 சேர் காலின்னு வீடியோ எல்லா சேனல்லையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கார், காலியாக இருக்குது. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முடிஞ்ச உடனே எடுத்த ஃபோட்டோ அப்படிம்பாங்க. இப்போ அவர் பேச அந்த இது வந்திருக்கு. சேலத்தில் நடந்த கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன பேசினார்னு யாருக்கும் தெரியாது. பிரேமலதா அவர்கள் பேசியது, அவர்கள் ஒரு தாயாக பெண்ணாக மிக அழகாக பேசியிருக்கார். என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு போன ஆண்களோ பெண்களோ திரும்பி வருவாங்கன்னு பயமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு அண்ணன் ஆட்சியில சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு அண்ணன் ஆட்சியில சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பேக் அடிக்கிறாங்க. வீடியோவை எப்படி பேக் அடிக்க முடியும் சார்? பெண்களுக்கு முதல்ல சீட்டு கொடுக்கறது இருக்கட்டும் சார், காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியுமா தமிழ்நாடு? வீட்டில் படிச்சுட்டு இருந்த குழந்தை சார், அந்த பொண்ணு எந்த காலேஜ் படித்தா தெரியுமா? அண்ணா அறிவாலயத்துக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காலேஜ் பொண்ணு மீஞ்சூரில் தன் வீட்டில் படிச்சுட்டு இருக்கு. 4 வாலிபர்கள் திராவிட ஊப்பிக்கள் உள்ள நுழைஞ்சு அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ண முயலை, அவள் கதற குரல் கேட்குது, மாட்டிடுவோன்னு அருவாளில் வெட்டிட்டு போயிருக்கேன். என்ன தைரியத்தில் சார் இது நடந்திருக்கு? மணச்சநல்லூரில் இந்த போலியான மோசடி கூப்பனுக்கு கிடைக்கலன்னு திருப்பி கேட்ட பொண்ணை இழிவு பண்ண அந்த குழந்தை தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. ஒரு பட்டியல் ஜாதி பெண்ணு சார். சார் இங்க என்ன நடக்குது? சென்னைக்குள்ள ஸ்டாலின் வீட்டில இருந்து 1 கிலோமீட்டர் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த கேன்டீன்ல ஒர்க் பண்ற லேடியை திமுக பொறுப்பாளர் ஒருவர் 2 மாதமா பண்ண யாரோ ஒரு நண்பர் மூலமாக வெளியில வந்து பாலியல் கொடுமை 2 மாதமா தொடர்ச்சி சார். இது கூட பரவாயில்ல சார். என் வீட்டு பக்கத்தில் ஓஎம்ஆரில் ரோட்ல ஒரு குப்பை தொட்டியில் ஒரு சாக்கில் ஒரு ஆண் தலை கடந்திருக்கு. அதை எடுத்து பார்த்தா பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டு பார்த்தா ஒரு ஏஜென்சி, அவங்களுக்கு பார்த்தா அவங்கள கவர்மெண்ட் பாலிடெக்னிக் விமன்ஸ் பாலிடெக்னிக்கில் காவலாளியாக அனுப்பிச்சிருக்காங்க. குடும்பத்தோட 3 பேர் வர அந்த பெண்ணை பலாத்காரம் செய்ய முயலும் போது அந்த பெண் அடிபட்டு சாக, பக்கத்தில் குழந்தையும் கணவரையும், இந்த கணவன் கொலை 2 நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியல கொலை நடந்தது. அடையாறில் சென்னையின் மத்திய கைலாஷ் பின்னாடி இருக்கிற உமன்ஸ் பாலிடெக்னிக்கில் 3 கொலைகள். ஸோ இது இப்படி எங்கே விளாத்திக்குளத்தில் டாய்லெட் மோடி கவர்மெண்ட் திருப்பி எதுக்கு சார் பணம் கொடுக்குது? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு வீடு கட்டி அதில் பழைய வீட்டில் கழிப்பறை இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே கழிப்பறைன்னு இந்தியாவிலேயே மிக அதிகமாக
உங்களுக்கு நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, இது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 10,000 கோடிக்கு மேலே வாங்குறீங்க. என்ன பண்ணியிருக்கீங்க 2009 2020 17 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளவு கோடிகளில்? ஸோ அதுவும் நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன புதருக்கு போன ஒரு 400க்கு 495 மார்க் 500க்கு 10ஆவதுல எடுத்த மாணவி +2 எக்ஸாம். அப்போ அதுவும் என்ன, ஆயுள் தண்டனை பெற்ற கைதி ஜாமீன்ல இருந்தா. அப்போ உங்க போலீஸ் என்ன சார்? போலீஸ் நிரபராதி குற்றவாளிகள் 30 பேரை அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஆகாஷ் டெல்சனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இது. ஸோ இதுக்கு இதை போன முறை நடந்த சாத்தான்குளத்தை மாத்திரம் பேசிட்டு இருக்கீங்களே. உங்கள் ஆட்சி ஃபஸ்ட்டு விக்னேஷ்குமார்னு சொல்லி சென்னை செக்ரட்டரியேட் காலனியில் அவன் அடிக்கப்பட்டவ சட்டசபைக்குள்ள ஸ்டாலின் வந்து சொன்னது அவருக்கு வலிப்பு நோய் இருந்ததனால் இறந்தார், மறுநாள் உடம்புல 27 காயம்னு சொன்னது. அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல. இப்போ 2 விஷயம். ஆட்சியலுக்குள்ள அந்த தேர்தல் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள வர முடியும்னா, தெலுங்கு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு தான் பிரேமலதா கொண்டு வரப்பட்டாருங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறாங்க. அது 29ஆம் தேதி எக்ஸிட் போல்லே எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. ஆனால் பவன் கல்யாணம் ஏன் பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரலங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இதே தெலுங்கு வாக்கு 42 லட்சம் வாக்கு இருக்கு. இல்லை, தெலுங்கு வாக்கை நீங்கள் பெரிதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பக்கம் மெட்ராஸில் அதில் 3ல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர் ஒரு பக்கம், மதுரை ஒரு பக்கம். இதில் இருக்கிற தெலுங்கர்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற கொங்கு வேளாளர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை கரெக்டாக கொண்டு போய் ரிவர்ஸ் கன்சாலிடேஷன் ஆக வேண்டாங்கிறதுனால விட்டுருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அதிகமாக. இல்லை, பவன் கல்யாண் 234 தொகுதியிலையும் பேச போகிறது இல்லையா? அவர் பேச வேண்டியது முக்கியமாக எங்கே, அதாவது சார் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டிலேருந்து கடந்த 2 தேர்தலாக போயிருக்காங்கன்னா அதில் 20 பேர் வந்து தாய்மொழியாக தெலுங்கை கொண்டவர்கள். நீங்க உடனே மொழிவாரியாக பேசுறியான்னா மாநிலங்கள் மொழிவாரியாக தான். நேத்தைக்கு தான் ஒரு இது பார்த்தேன், விளாத்திகுளம் தொகுதி திரு வைகோ பிறந்த தொகுதியில 52% தெலுங்கர்களாம். இன்று வரை ஒரு தமிழர் கூட வெற்றி பெற்றதில்லை. 1951 தேர்தல் முதல் விளாத்திகுளம் தொகுதியில் ஒரு தமிழ் தாய்மொழியாக கொண்டவர் வெற்றி பெற்றதில்லை. ஏன்னா கேரளால குருவாயூர் தொகுதியில குருவாயூர் கோவில் இருக்கிற ஊர்ல ஒரு இந்து கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று சொன்னதுக்காக அவர் பேர்ல வழக்கு போட்டாங்க. ஸோ இது பெரிய 16க்கு பிறகு, அதாவது 19, 21, 24 இந்த தெலுங்கர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து வியாபித்து வருதுங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்றோம். அதனாலேயே அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம கொண்டு வரோம். இல்ல, அது இந்த ஆட்சி எப்பெல்லாம் திமுக வருதோ, நான் சொல்ல வேணா, திரு நேருவும் திரு KKSSRம் இருக்கிற ஒரு மீட்டிங்ல திரு நேரு சொல்லியிருப்பார், நீங்க எல்லாம் படிங்க, நாங்க 2 பேர் எவ்வளவு சட்டவிரோதமாக வானாலும் உங்களை அரசு வேலைக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ இன்னைக்கும் ஆன்லைன்ல நீங்க போய் பார்க்கலாம். ஆனாலும் பெரிதாக உங்களுக்கு அந்த ஒரு கோவில்பட்டி அந்த மாதிரி பெல்ட்டை தவிர பெரிதாக நீங்கள் சென்னை பெல்ட்டில் ஏற்கனவே ஒரு மாதிரி போலரைசேஷன் ஆகிருக்கு. விஜய் பிரிக்கிறார். இப்போ ரிவர்ஸ் போலரைசேஷன் வேண்டாம். ஏன்னா 2019 தேர்தலின் போது திடீர்னு பார்த்தா பிஜேபி சைட்லேருந்து வந்த மாதிரி தமிழச்சி தங்கபாண்டியன் தெலுங்கச்சி அப்படின்னு ஒரு மாதிரி ஒன்று ஓடிச்சு. அதாவது அவருடைய தந்தையார் முக்குளத்தூர் சேர்ந்தவர், அம்மா வந்து 2வது மனைவி நாயுடு அப்படிங்கிறத வச்சு. ஏன்னா இங்கே தெலுங்கு ஓட்டு சவுத் மெட்ராஸில் ஜாஸ்தி, அதுக்காக இது திமுக பரப்பி அதை இவங்க வைரல் பண்ணாங்க. ஸோ இந்த முறை அந்த மாதிரி ரிவர்ஸ் போலரைசேஷன் வேண்டாங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் முதல்ல நேரடி பிஜேபி கிடையாது, அந்த அளவுக்கு மரியாதை அவர் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ பார்லிமெண்ட் வேற நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கன்சிடரிங் ஆல் தட் வேண்டான்னு விட்டுருக்கலாம். இப்போ அடுத்த ஒரு 4-5 நாள் என்ன பெருசாக நடந்துடும்? இந்த தேர்தல் அடிப்படையில் ஒரு ஆரவார தேர்தலே கிடையாது. விஜய்ங்கிறது வந்து தன்னைத்தானே அவர் தன்னை குறைச்சிக்கிட்டார். அவர் பெரிய அவர் கூட்டணிக்குன்னு போயிருந்தாருன்னா இந்த தேர்தலில் இல்ல சார், அதுவுமே ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தான். விஜய்க்கு விழும் அவருக்கு இல்ல விஜய்க்கு விழும் ஓட்டுக்கள் அது 10 12ன்னே வச்சுப்போம். நான் சொல்றது லோயஸ்ட் என்னுடைய கணக்கு. விஜயகாந்த் முதல் தேர்தலில் 8% வாங்கினார். 2006ல் 2009ல் 10% போச்சு. பட் அவர் கொடுத்திருந்த நெட்வொர்க்கு இவர் கொஞ்சம் கூட பண்ணல. அவர் 234 தொகுதிக்கும் கேரவான் எடுத்துட்டு சுத்தினாரு. இவர் காலையில ஒரு நாளைக்கு காலையில பிரச்சாரம் பண்ணா 3-4 இடத்துக்கு பர்மிஷன் வாங்கி 2 இடமும் 3 இடமும் தான் போயிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போனா இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். இப்போ மற்றவங்களுக்குலாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள அவங்களால பண்ணிக்க முடியுதுன்னா உள்ளூர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் வர்றாங்க.
அதுக்கு அடுத்தடுத்துக்கு போக இல்ல சார், எல்லா இடத்துல இருந்தும் வர்றாங்கிறது சார். இதெல்லாம் நீங்க இல்லை, இதெல்லாமே செய்யப்படுற பிரச்சாரங்கள் சார். அவர் பெரும்பாலும் 4 முனை தெருமுனை அந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட்டத்தை பெரிது பண்ணி காட்டுறாங்க சார். அதிகபட்சம் நீங்கள் ஏஐயில் போட்டு அந்த வீடியோவை நான் எடுத்து போட்டு கேட்டால் 2000 5000 தான் காட்டுது. அவர் பெரிதாக 2 மாநாடு தான் போட்டார், விக்கிரவாண்டியிலையும் மதுரையிலையும் 2 லட்சம் பேர். இப்போ வந்தது எதுவுமே 10,000க்கு மேலே கிடையாது. இதில் ஈரோட்டில் ஒரு 25,000 பேரும் என்னமோ செங்கோட்டையன் கூட்டினார். மீதி எல்லாமே 5000. ஒரு பக்கம் விஜய்ங்கிறது 23 இல்ல, இதை தாண்டி எக்ஸிட் போல்ல தெரிஞ்சிருப்போம். இல்ல 23ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸிட் போல் வந்துரும். நமக்கு 29. அதனால ஈஸியா தெரிஞ்சிரும். அது விஜய் ஃபேக்டர்ங்கிறது ஒரு பக்கம். இல்ல, விஜய் ஃபேக்டர்ல இன்னொன்னு என்ன வந்திருக்குன்னா, கிறிஸ்டியன்ஸ் டோட்டலா சர்ச்சு சொன்னால் கேட்டுட்டு போயிடுவாங்க. தற்போது தலித் கிறிஸ்டியன்ஸ் ஒரு பக்கம் அந்த போர்வையிலும், ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் ஒரு போர்வையிலும், திமுக முழுக்க சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸை மட்டுமே திருநெல்வேலி கன்னியாகுமரியில் சீட்டு கொடுத்துருக்கு, ஆர்சிக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அமைப்பில் நம்ம ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஓப்பனாக நேத்தியிலிருந்து என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்ல வர்ற லிங்க் எல்லாமே அதுதான் வருது. உளவுத்துறை நேத்தைக்கு யாரெல்லாம் முந்தா நேற்றுக்கு போய் திரு இபிஎஸ்ஸை சந்திச்சாங்களோ நேற்றுக்கு அவங்கள இது பண்ணாங்கன்னு இன்னைக்கு தினமலரில் போட்டிருக்காங்க. தலித் கிறிஸ்துவ லீடர்கள் யாரெல்லாம் இபிஎஸ்ஐ சந்தித்தார்களோ அவங்களுக்கு சர்ச் ரீதியில் என்ன நட்பு இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, திமுக முழுக்க கிறிஸ்டியன்ஸை நம்பி தான், கிறிஸ்டியன்ஸையும் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸையும் அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் பவரை வச்சுட்டு இருக்காங்க. இதில் கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கன்னியாகுமரிக்கு போனப்போ விஜய் தான் கிறிஸ்துவருங்கிறதுக்கு ஜெபமாலை போட்டதை கடைசி வரைக்கும் கழட்டாமல் போட்டுக்கிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு மேரி சிலையை பெருசாக காட்டி, தூத்துக்குடியில் பேசுகிறப்ப சிறுபான்மையினர் நமக்கு பின்னால் இருக்கிறார்லாம் தெளிவாக சொன்னதுனால கன்னியாகுமரியில் அவர் மீனவர் ஓட்டுக்களை பிரித்தால் 6ல் 3 ஜெயிப்போன்னு சொன்னது 6லேருந்து 5 வரைக்கும் கூட போகலாம், 6வது கூட ட்ரை பண்ணலாம். இந்த தேர்தல் திமுக வேணும் வேண்டாம் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுகின்ற தேர்தல் அப்படின்னு சொன்னா, இல்ல வேற ஏதாவது இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்வீங்களா? உங்க தமிழ்நாடு டெல்லி கதையை விட்டுருங்க. இல்ல, அதெல்லாம் இல்ல சார். இல்ல, அது கரெக்ட். தமிழ்நாடு வெர்சஸ் திமுக அப்படி கொண்டு போகணும். தமிழ்நாடு வெர்சஸ் திமுக, தமிழ்நாடு வெர்சஸ் தமிழ்நாட்டுக்கு. ஆனா முக்கியமான கேள்வி திமுக வேணும் வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான். போன 5 ஆண்டுகளில் 11 மெடிக்கல் காலேஜ் வந்தது, சட்டக்கல்லூரி வந்தது, ஆர்ட்ஸ் காலேஜ் வந்தது. இந்த இதில் ஏதாவது புதுசு சார்? போன வாரம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் ஸ்பெஷலாக கூடிச்சு சார். எதுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்னு எம்ஜிஆர் பேரில் இருக்கிற காலேஜை ஒரு தனியார் பல்கலைக்கழகம் வாங்கினதை அதை அப்ரூவ் பண்ணி இனிமேல் அதை அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்லேருந்து அவங்களுக்கு போயிடுதான். அப்படி போச்சுன்னால் 3000 ரூபா ஃபீஸ் கட்டுற மாணவன் 50,000 ரூபா கட்டணும். அண்டு இப்போ ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பர்மிஷன் வாங்கணும். இப்போ அது அட்டானமஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடும். ஸோ ஸ்டுடியோ இடம் யாருக்கு போயிடும்? சத்யா ஸ்டுடியோ விட்டுருங்க, அவங்க இப்போ இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்துடைய அப்பா அம்மா பேரில் ஆரம்பித்த ஆண்டாள் அழகர் கல்லூரி போர்டு வாசலில் இப்போ கிட்னி திருட்டு தனலட்சுமி சீனிவாசன் பேர் மாறிடுச்சு. இப்போ ஜானகி எம்ஜிஆர் கல்லூரி வேல்ஸ் பல்கலைக்கழகம்னு பேரை மாற்றினா ஒரு வாய்ப்பு அவர் அதே பேரில் வச்சுக்கிட்டாலும் இருக்கலாம். ஏன்னா அவர் ஐஸ்வரிவேலன்கிறவர், அவருடைய அண்ணன் எல்லாம் எம்ஜிஆரோடு இருந்தவர்கள். பட் இதுக்கு ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஒரு இந்த கவர்மெண்ட் நடக்கிறப்ப, லேம்டக் கவர்மெண்ட்டாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் போன வாரம் கூடி 4000 மாணவர்கள் படிக்கிற அந்த யூனிவர்சிட்டியை, அந்த காலேஜை இந்த டிரான்ஸ்ஃபர் அப்ரூவ் பண்ணலாம். பட் எதுக்கு அந்த இதை பெண்கள் காலேஜ் வேற, பெண்கள் காலேஜை இதை அந்த இதுக்கு போயிடுது. ஸோ இப்போ ஃபீஸ் எக்கச்சக்கமாக ஆகிடும். இன்னைக்கு சிட்டிக்குள்ள நடுத்தர வர்க்கம் படிக்கிறதுக்கு 1-2 காலேஜ் கூட கிடையாது. எத்திராஜிலையோ மற்றதில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பெண்கள் மட்டுமே படிக்கிற காலேஜ் என்று சொன்னால் இது 4000 பேர் படிக்கிற காலேஜை இன்னைக்கு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த. ஸோ பெண் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, நான் கேட்ட கேள்வியோடைய நீங்கள் பதில் சொல்லும்போது எனக்கு வேற திசை வருது. அதாவது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, திமுக வேண்டுமா வேண்டாமாங்கிற இந்த கேள்வி டபுள் இன்ஜின் வேணுமா வேண்டாமாங்கிற அடிப்படைக்குள்ள போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார். டபுள் இன்ஜின்கிற வார்த்தை ஒரு எலெக்ஷன் காயினேஜுக்கு இருந்தால் கூட, இதற்கு முன்பாகவே கூட தனியாக அதிமுக ஆட்சியில் இருந்தப்பையும் 11 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ்னு சொன்னால் ஆவரேஜ் ஃபீஸ் 20,000 ரூபா. ஹாஸ்டலோட போட்டால் கூட 1 லட்ச ரூபா. உங்கள் பையனுக்கு மெட்ராஸ் காலேஜில் கிடைக்கல, வேலூரில் கிடைச்சிதுன்னு சொன்னாலும் கவர்மெண்ட் காலேஜ் வேறு எங்கே இருந்தால் செங்கல்பட்டுலையோ எங்கே ஹாஸ்டலோட 1 லட்ச ரூபா. அதே குரோம்பேட்டில் ஒரு மாணவன் தற்கொலை போது எங்கள் அப்பா கிட்ட வசதி இருக்குது, நான் ஜெகத் ரட்சகன் ஐயாவுடைய அரக்கோணம் காலேஜில் எனக்கு 4 வருஷத்துக்கு 1.25 கோடி ஆகும்னா.
ஸோ 11 மெடிக்கல் காலேஜை போன ஆட்சியில் இருந்தப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்க? திமுக சொன்னது எதையாவது செஞ்சாங்களா சார்? 3 கேட்டுறேன் சார். இப்போ நாங்கள் மதுரையில் விவசாய பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம், சென்னையில் இது விளையாட்டு பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம், கிருஷ்ணகிரியில் தோட்ட பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம். ஒத்த செங்கலை கூட கொண்டு வரல. ஆச்சா, உளுத்தம் பருப்பு 1 கிலோ ரேஷன் கடையில் கிடைக்கும். இது ஒரு வாக்குறுதி சார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படலை. இவ்வளவுதான் அந்த வாக்குறுதியோடைய. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ கேள்வி டபுள் இன்ஜின் சர்க்கார் வேண்டுமா வேண்டாமாங்கிற திசையை நோக்கி ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த தேர்தல் போகும்னு நீங்க முதல்ல சார் கஞ்சா புழக்கம் நேற்றுக்கு இந்த மீஞ்சூர் சம்பவமாக இருக்கட்டும், இந்த கொலைகளாக இருக்கட்டும் சார், வீட்டுக்கு காலையில் போன கணவன் குழந்தைகள் பத்திரமா வருமானு ஒரு அம்மாவும் பதபதைப்பில் இன்னைக்கு இருக்காங்க. அதுதான் நேற்றுக்கு பிரேமலதாவும் வெளியில் ஸ்டாலின் முன்னாடியே சொல்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக கடந்த ஒரு வாரத்தில் நீங்கள் நியூஸ் எக்ஸ், NDTV எல்லாத்துலேயும் பார்த்தால் எப்பயுமே என்னென்ன இஷ்யூன்னு கேட்குறப்ப ஃபஸ்ட்டு எப்பயுமே வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் படித்த இளைஞர்களுக்கு. ஆனால் அடுத்த இஷ்யூவாக எப்பெல்லாம் லா அண்ட் ஆர்டர் விமன் வந்துச்சோ அந்த கவர்மெண்ட் போகும்னு அர்த்தம். பெரும்பாலான சர்வேக்களில் இப்போ 2வது இடத்துக்கு விமன் சேஃப்டியும் லா அண்ட் ஆர்டரும் வந்துருச்சு. உங்களுக்கு தான் திமுக ஸ்டாலின் சொல்லிட்டார் இல்லையா, 1950, 60 உள்ள திமுகவே பார்க்க வேண்டும். கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோமே. உன்னுடைய அடிவரிகள் தான் இங்கே சாராய விற்கிறாங்க சார். இதில் ஒரு பெரிய ஊப்பி என்ன சொன்னார்னால், போன ஆட்சி இருந்தவரை, போன திமுக அதிமுக இருந்தவரை சாராயத்தை டாஸ்மாக்னு அரசு நிறுவனம் விற்கிறது, ஆனால் பார்களை தனியார் நடத்துவாங்க, மோஸ்ட்லி கட்சிக்காரன் எடுத்து நடத்துவான், உள்ளூர் கட்சிக்காரர்கள் சம்பாதிப்பார்கள். இந்த முறை அதை மாப்பிள்ளை சார் கண்ட்ரோலில் கரூர் கம்பெனி என்று அந்த லாபத்தையும் முதல் குடும்பமே எடுத்துக்குது. இதில் இன்னொரு டேட்டாவுமே சொல்லிடுறேன். பிப்ரவரி மாதம் முதல் ஆவரேஜ் சேல்ஸ் 70 லட்சம் பாட்டில் தான் காட்டப்பட்டது. மார்ச்சில் இது 1 கோடியே 2 லட்சம்னு மாறி இருக்கு. ஏன்னா புது ஆட்சி வந்தால் கணக்கு வந்துரும்னு சொல்லி டூப்ளிகேட்டை இப்போ கணக்கில் கொண்டு வந்துட்டாங்களா. இப்போ ஏப்ரல்னு சொன்னாலாவது அட்லீஸ்ட் வெயில் காலம் பீர் விற்றுருக்கலாம். நான் சொல்கிறது அஃபிஷியல் ஸ்டேட்டாக பேப்பரில் வந்தது. ஆக்சுவலாக விற்கிறது இன்னும் அதிகம். ஏன்னா PTR பழனிவேல் தியாகராஜன் சொன்னது டாஸ்மாக் சேலில் 2% GSTPயில் போகுது, வருஷத்துக்கு 60,000 கோடி கணக்கில் வரலான் இருக்கார். ஸோ போன மாதம் கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் வந்திருக்கு. ஸோ end-to-end ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் போடணும்னு அவர் 2021 சொன்னது இன்னைக்கு வரைக்கும் முடிக்கலை. ஏன்னா பண்ணினா இவர்களால் கொள்ளையடிக்க முடியாது. ஸோ இதை தடுக்கணும்னு சொன்னால் டபுள் இன்ஜின் சர்க்கார் கட்டாயமாக தேவை. ஸோ கஞ்சா விற்கிறதுக்கு ஆளுங்கட்சி தேவையில்லை, கஞ்சாவை தடுக்கணும். கஞ்சாவை தாண்டி நமக்கு தெரியாத பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, என்னமோ ஸ்டாம்புங்கிறாங்க, LSD என்னென்னமோ சொல்கிறாங்க. நமக்கு அந்த சார் இவ்வளோலாம் வேணாம் சார். கூகுளில் எடுத்துட்டு ஸ்லோ பர்னிங் பேப்பர் கோன்னு போடுங்க சார். ஒரு நாளைக்கு மெட்ராஸில் 10,000 விற்கிதான். அதில் அந்த இதை போட்டு புகைச்சா 1 மணி நேரம் அப்படி மெதுவாக இழுத்தீங்கன்னா 3 நாளைக்கு அப்படி இதுவாக இருப்பீங்களா. ஒரு நாளைக்கு பிளிங்கிட்லேயும் அமேசான்லேயும் 10,000 விற்கிது. 10 இவ்வளோ, 15 இவ்வளோ, 50 இவ்வளோன்னு ரேட்டில். இதெல்லாம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குவாங்களாம். ஏன்னா அந்த ஜாஃபர் சாதி கைதான போது ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரிகிட்ட நம்ம போய் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம விசாரணை பண்ணிட்டு அப்போ சொன்ன சார் இதை போடுங்க சார்னு போட்டால் ஒரு சேனல்லையும் இவ்வளோ வைக்குது. ஸோ ரவுடிகள் ஆட்சி அகற்றப்பட போகுது, டபுள் இன்ஜின் ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிற நிலையில் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில். நன்றி.